السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான விரிவுரை சம்பந்தப்பட்ட ஒரு வகுப்பு. இந்த வகுப்பில் நம்ம குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்க உரையை பார்ப்பதற்கு முன்னால் சில அடிப்படையான விரிவுரைக்கு அடிப்படையாக இருக்கின்ற சில தகவல்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், போன வகுப்பில் நாசிஹ் மன்சூஹ் அப்படிங்கிற ஒரு கல்வியை குறித்து பார்த்தோம். அந்த தலைப்பின் கீழே சில செய்திகளை நம்ம பார்த்தோம். நாசிஹ் மன்சூஹ்னா என்ன? நாசிஹ் அப்படின்னு சொல்லி சொன்னால், குர்ஆனில் ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கும், சரியா? அந்த வசனம் அந்த வசனம் சட்டமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம். அவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், மாற்றப்பட்டிருக்கும். அந்த சட்டத்தை மாற்றிய வசனம் தான் நாசிக்னு சொல்லுவாங்க. நாசிக்னா மாற்றியது, மன்சூஹ்னா மாற்றப்பட்டது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் ஒரு சட்டம் சொல்லியிருப்பான், அந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கும். மாற்றப்பட்டதற்கு பேர் என்ன பேர்? மன்சூஹ். அந்த சட்டத்தை மாற்றியிருக்கலையா ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு பேர் நாசிஹ் என்று சொல்லுவாங்க. இப்போ நாசிஹ் மன்சூஹை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, மற்ற குர்ஆனில் ஏராளமான கல்விகள் உண்டு. எல்லா கல்விக்கும் அடிப்படையே குர்ஆன் தான். இந்த எல்லா கல்வியையும் ஒரு ஆலிமோ அல்லது மக்களோ படிப்பது கற்றுக்கொள்வது கட்டாய கடமை அல்ல. யாராவது கொஞ்சம் பேர் கற்றுக்கிறணும், மற்றவங்களுக்கு போய் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இந்த நாசிஹ் மன்சூஹ்ங்கிற கல்வியை எல்லோரும் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாங்க ஒரு சில உலமாக்கள். என்ன காரணம்னா, நாசிஹ் மன்சூஹை தெரியாமல் குர்ஆனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, விரிவுரை கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா மன்சூஹ் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாற்றப்பட்ட வசனங்களின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியாது, சட்டங்களின் அடிப்படையில் நடக்க முடியாது. இப்போ மாற்றப்பட்டிருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு என்ன செய்யணும், முதல்ல அந்த கல்வியை கற்றுக்கிறணும். அதனால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, கட்டாய கடமைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நாசிஹ் மன்சூஹ் தெரியாமல் ஒருத்தர் குர்ஆனுக்கு விளக்க உரை கொடுத்தாருன்னா அவரும் அழிந்து விடுவார், மக்களையும் அழிவில் தள்ளி விடுவார்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இப்போ நாசிஹ் மன்சூஹை குர்ஆன் விரிவுரையாளர்கள் 3 விதமாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதில் ஒன்று என்ன பார்த்தோம், அதில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால், திலாவத் இருக்கும், குர்ஆன் வசனம் இருக்கும், சட்டம் என்ன செய்யப்படும், போக்கப்படும். குர்ஆன் வசனம் இருக்கும், குர்ஆனில் மாற்றப்பட்ட வசனம் இருக்கும், மன்சூஹாக்கப்பட்ட வசனம் இருக்கும், மன்சூஹான வசனம் இருக்கும். ஆனால் அந்த வசனத்தில் உள்ள சட்டம் போக்கப்படும். சொல்ல விளங்குதா? அதுக்கு உதாரணமாக நம்ம என்ன செஞ்சோம்னா, ஒரு 2 உதாரணங்கள் பார்த்தோம். ஒன்று, போரில் எதிரிகளை ஒரு இறை நம்பிக்கையாளன் எத்தனை எதிரிகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். 2வது, மதுவிலக்கு. படிப்படியாக அல்லாஹ் தஆலா சாராயம் ஹராம் என்பதை எல்லாம் கொஞ்சமாக இறக்கின அந்த வசனங்களையும் நம்ம பார்த்தோம். இது என்ன ஹெட்டிங்கில்? வசனங்கள் இருக்கும், குர்ஆனில் வசனங்கள் இருக்கும், ஆனால் அந்த வசனங்களுடைய சட்டம் போக்கப்பட்டிருக்கும். வசனத்தினுடைய சட்டம் போக்கப்பட்டிருக்கும். நல்ல விளங்கிடும். சரிங்களா? இப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. குர்ஆன் எதுக்கு இறக்கப்பட்டிருக்குதுன்னா பின்பற்றுவதற்கு தான், நடைமுறைப்படுத்துறது. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மன்சூஹாக்கப்பட்டிருக்கு இல்லையா, மாற்றப்பட்ட வசனங்கள் அடிப்படையில் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அது ஓதலாம், அது படிக்கலாம், படித்தா நன்மை உண்டு. ஆனால் அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் அந்த வசனம் என்ன எதிர்பார்க்கிறதோ, என்ன சட்டம் சொல்லுதோ, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது, நடைமுறைப்படுத்த முடியாது. சரிங்களா? அப்போ குர்ஆனில் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கும், மன்சூஹான வசனங்கள் இருக்கும். சரியா? அந்த மன்சூஹான வசனங்களுக்கு நன்மை உண்டு, படித்தா சட்டம் கிடையாது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு 2-3 செய்திகளை நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அல்லாஹ் சூரா பக்ராவில் 284வது ஒரு வசனம் சொல்கிறான். 284வது வசனம் என்ன சொல்லலாம்னா, லில்லாஹி மாஃபி ஸமாவாதி வ மாஃபில் அர்த் வ இன் துப்து மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ்
ஃபயக்ஃபிர் லிமன் யஷா வ யஅதிபு மன் யஷா அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு அதை சொல்லலாம். இதில் என்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எதை மறைச்சி வச்சுருந்தாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, அல்லாஹ் அதற்காக வேண்டி உங்களை விசாரிப்பான், உங்களை குற்றம் பிடிப்பான். யுஹாசிபுக்கும் பிஹில்லா அப்படின்னு அல்லா தஆலா சொல்லலாம். உள்ளத்தில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் நினைப்போம், நல்லது நினைப்போம், கெட்டது நினைப்போம், அப்படி தானே? உண்மை இல்லையா? ஒருத்தரை பற்றி நம்ம நல்ல விதமாக நினைக்கலாம், கெட்ட விதமாக நினைக்கலாம். அதே மாதிரி ஒரு செயலை நம்ம வந்து செய்யணும், அது நல்ல செயலையும் நினைக்கலாம், கெட்ட செயலையும் நம்ம நினைக்கலாம். பிறர் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது உள்ளம் சார்ந்ததில், நம்ம சார்ந்த விஷயமும் இருக்குது. அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் உள்ளத்தில். அதே மாதிரி நாம் கெட்ட விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதை வெளிப்படுத்தினாலும் சரி, உள்ளத்தில் மறைச்சி வச்சாலும் சரி, குற்றம் உண்டு, உங்க விசாரிப்பேன் அப்படிங்கிறான். இதை அக்செப்ட் பண்ண முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிதானே? உள்ளங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நினைக்கிறது வேற, செயல்படுத்துறது வேற. அப்போ நினைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் குற்றம் பிடிச்சா சொர்க்கம் போக முடியாது. நம்ம 1000 விஷயத்தை நினைப்போம். நம்ம நன்மையை நினைக்கிறத விட தீமைகள் தான் நிறைய நினைப்போம். அப்போ இதுக்கெல்லாம் எல்லாம் குற்றம் பிடிச்சா சகாபாக்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி கடுமையான டென்ஷன்னா அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி வசனத்தை சகாபாக்களை பொறுத்தவரை எல்லாத்தையும் அமல்படுத்துவாங்க தான். ரசூல்லா கிட்ட வந்து சொன்னோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு சொல்கிறாங்க, பனி இஸ்ரவேலர்கள் வந்து தன்னுடைய நபிக்கிட்ட சொன்னாங்களே, சமிஅனா வ அஸைனா, நாங்கள் கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொன்னார்களே, அது மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? சமிஅனா வ அஸைனா, அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை கேட்டோம், கட்டுப்படுவோம் சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரி, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், மனசை கட்டுப்படுத்திக்கிறோம், கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் சொல்லி போயிட்டாங்க. அப்போ நல்ல விளங்கிக்கணும், உள்ளத்தில் நீங்கள் நினைச்சாலும் உங்களை குற்றம் பிடிப்பேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது வந்து சகாபாக்களுக்கு சிரமமான உடனே ரசூல்லா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அடுத்த வசனத்தை இறக்குறான். 286வது வசனம். லா யுகல்லிஃபு ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி சொல்லி படிப்போம்ல நம்ம சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனத்தில். அதில் வந்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத், எந்த ஒருவரையும் அவங்களுடைய சக்திக்கு மீறி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சிரமப்படுத்த மாட்டோம் நல்லா சொல்லலாம். சக்திக்கு மீறி உள்ளது, உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நம்முடைய சக்திக்கு மீறி ஒரு விஷயம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், தவறான எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் வரலாம். ஆனால் அதுக்கு அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான்ட்டாங்க. உள்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும், நல்ல விதமாக நினைக்கணும் தான். சில சந்தர்ப்பங்களில் தவறான எண்ணங்களோ தவறான சிந்தனைகளோ வந்துச்சுன்னா அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? குற்றம் பிடிக்க மாட்டேன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வசனத்தை இறக்குறான். ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, உங்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்காத வரை, அதை பேசாத வரை உங்கள் மீது குற்றம் கிடையாது, அல்லாஹ் தஆலா அதை மன்னிச்சிருவான் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இதில் மன்சூஹ் எது? உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் குற்றம் பிடிப்பேன், வெளிப்படுத்தினா குற்றம் பிடிப்பேன் அப்படிங்கிற வசனம் மன்சூஹ், மாற்றப்பட்டுடுச்சு. இப்போ இது மாற்றப்பட்டதுங்கிற கல்வி தெரியாமல் ஒருத்தர் படித்தாருன்னா என்ன வழங்குவார், என்னடா சக்திக்கு மீறி ஒரு விஷயம்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, அது எப்படி வந்து உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், உள்ளத்தில் நினைக்கிறதா எல்லாம் குற்றம் பிடிச்சான்னா என்ன இது அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு தேவையில்லாத விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னால், உள்ளத்தில் நினைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், குற்றம் பிடிக்க மாட்டோம். யாரையும் அவங்களுடைய சக்திக்கு மீறி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ் தஆலா சிரமப்படுத்த மாட்டோம்னு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். நாசிகான வசனம் 286வது வசனம். சரியா? அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், சூரா முஜாதிலால 12வது வசனம். சூரா முஜாதிலால 12வது வசனம் என்ன சொல்லலாம், அல்லாஹ் தஆலா வந்து அது ஒரு சட்டம். அது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா தாலிக கைருல் லக்கும் வாத்துகர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட நீங்கள் வந்து பேசுவதாக இருந்தால், ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நீங்கள் ரகசியம் பேசணும்னு விரும்புனீங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல தர்மம் பண்ணணும். ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணணும். தர்மம் பண்ணிட்டு தான் என்ன செய்ய முடியும், ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ரகசியம் பேச முடியும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சடங்குனா. இப்போ இந்த தர்மம் பண்ணுறது யாரால் முடியும்? செல்வந்தர் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட உட்காந்து பேசுகிறதா இருந்தால் செல்வந்தரால் மட்டும்தான் பேச முடியும். இப்போ ஏழைகள் ஒன்றுமே இல்லாதவங்கலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து பேச முடியாது, ரசூலுல்லாஹ் பார்க்கவே முடியாது, அப்படி தானே? அப்போ இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட ரகசியம் பேசுவதாக இருந்தால் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சதக்கா பண்ணணும், தர்மம் பண்ணணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். இப்போ அந்த வசனம் மன்சூஹ், மாற்றப்பட்டு, அந்த சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லலாம் 13ல்
அஷ்பக்தும் அன் துகத்திமு பைன இதை நஜ்வாக்கும் சதகா, நீங்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட ரகசியம் பேசுகிறதுக்கு முன்னாடி சதகா பண்ணணும்னு அவங்களுக்கு சொன்னமே, அது உங்களுக்கு சிரமமாயிடுச்சு, அதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா? ஃபைல்லம் தஃபாலு, நீங்கள் செய்யலைன்னா பிரச்சனை இல்லை. வதாபல்லாஹு அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிச்சிருவான். பாக்கி முஸ்ஸலா, நீங்கள் தொழுங்க. வாத்து ஜக்கா வாத்தி உல்லா வ ரசூலஹு, நீங்கள் தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க, அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்படுங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சட்டத்தை மாற்றிடுறான். இங்கே ரசூல்லா கிட்ட நீங்கள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, சதகா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சிக்கலாம், வந்து ரசூல்லாவை பார்க்கலாம், பேசலாம், ரகசியம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நினச்சிட்டான்னா வசனம் திறக்கிட்டான். அப்போது அந்த முஜாதலாவில் 12வது வசனம் மன்சூஃபு, 13வது வசனம் நாசிக், சட்டத்தை மாற்றிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்போ இது ஒரு வகை. என்ன ஹெட்டிங்கில் நம்ம பார்த்தோம்? வசனம் இருக்கும், அதனுடைய சட்டம் போக்கப்படும். சட்டம் இருக்காது, திலாவத்து இருக்கும், ஹுக்கும் இருக்காது. இது ஒரு வகை. இரண்டாவது என்னன்னு சொன்னால், திலாவத்தும் இருக்காது, சட்டமும் இருக்காது. அலைக்கும் ஸலாம். என்ன இருக்காது? குர்ஆன் வசனமும் போக்கப்பட்டிருக்கும், அந்த வசனத்தினுடைய சட்டமும் போக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா முதல்ல அந்த சட்டம் இருந்திருக்கு குர்ஆனில் ஓதப்பட்டுக்கிட்டு இருந்திருக்குது. சரிங்களா? ஓதப்பட்டு கொண்டிருந்த அந்த வசனத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான், அந்த சட்டத்தையும் அல்லாஹ் நினைச்சிடுவான், போக்கிடுவான். ரெண்டுமே போக்கப்படும். எல்லாம் விளங்கிடுறது. சரிங்களா? முதல்ல குர்ஆன் வசனம் இருக்கும், அந்த வசனத்தினுடைய சட்டம் தான் போக்கப்படும். இரண்டாவது என்னன்னா, வசனமும் இருக்காது, சட்டமும் இருக்காது. அதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், முஸ்லீமில் 2876வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்லி சொன்னால், கான ஃபீமா உன்சில மினல் குர்ஆனி அஷ்ரு ரலாத்தின் மஅலூமாத்தின் யுஹர்ரிம்ன சும்ம நுசிஹ்ன பி ஹம்சி மஅலூமாத்தின் வதுஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுன்ன ஃபீமா யுக்ரவு மினல் குர்ஆன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், குர்ஆனில் அதாவது பால்குடி உறவு இருக்கு இல்லையா, பால்குடி உறவு. இப்போ திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பால்குடி சகோதர சகோதரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க திருமணம் முடிக்க முடியாது. இப்போ ஒரு தாயிடத்தில் வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்த ஒரு ஆணும் பெண்ணும் பால் குடிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து பால்குடி சகோதர சகோதரியாக மாறிடுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கலாமா? முடிக்க முடியாது, ஹராம் அது. அப்போ ஆரம்பத்தில் குர்ஆனில் என்னன்னா, குறிப்பிட்ட 10 தடவைகள் பால் அருந்தினால்தான் பால் குடி உறவு உண்டாகும் என்ற வசனம் குர்ஆனில் முதலில் அருளப்பட்டிருந்தது. அன்னை ஆயிஷா எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி 10 தடவை ஒரு தாயினுடைய மார்பகத்திலிருந்து பால் குடிப்பதாக இருந்தால் ஒரு குழந்தை, அதாவது அந்த குழந்தைக்கு தான் மார்க்கம் சொல்லுது, பால் குடி காலம் எப்போன்னா 2 வருஷம். அந்த 2 வருஷம் கேப்பில் பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயிடத்தில் போய் ஒரு குழந்தை என்ன செய்யணும், 10 தடவை பால் இருந்துன்னா பால் குடி உறவு உண்டாயிரும். அந்த தாய்க்கு பிறந்த குழந்தையும் இன்னொருத்தருக்கு பிறந்த அந்த குழந்தையும் சகோதர சகோதரியாகவோ அல்லது சகோதரியாகவோ சகோதரனாகவோ ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ புரியுதா? இப்போ வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்தால் சகோதர சகோதரி, வேற ஒருத்தவங்க போனால் சகோதர சகோதரி சொல்ல முடியுமா? இப்போ சிறிய தந்தையினுடைய பிள்ளை, சின்னம்மா பிள்ளைய, பெரியம்மா பிள்ளைய, பெரியாப்பா பிள்ளையெல்லாம் தங்கச்சி அண்ணன் நம்ம சொல்கிறோம். அது ஒரு உறவுக்கு தான் சொல்கிறோமே தவிர அவங்கள திருமணம் முடிச்சுக்கலாம். திருமணம் முடிப்பது இப்போ அதே இது சின்னம்மா பிள்ளை, பெரியம்மா பிள்ளை நம்ம அம்மா கிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு திருமணம் முடிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ பால் குடி உறவு எப்போ உண்டாகுதுன்னு சொன்னால், அந்த 2 வருஷம் கேப்பில் வந்து ஒரு தாய் இடத்துல இன்னொரு குழந்தை 10 தடவை பால் குடித்தா என்ன செய்யும், அது வந்து உறவு ஏற்படும், பால்குடி உறவு ஏற்பட்டுரும், பால்குடி சகோதர சகோதரிகள். அப்போ இந்த வசனம் குர்ஆனில் இருந்துச்சு, பால்குடி உறவு எத்தனை தடவை பால் குடித்தா பால்குடி உறவு உண்டாகும் அப்படின்னு சொன்னால் 10 தடவை பால் குடித்தா பால்குடி உறவு உண்டாகுங்கிற சட்டம் முதல்ல குர்ஆனில் இருந்துச்சு, வசனமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா 10 தடவைகள் என்பது குறிப்பிட்ட 5 தடவைகள் என மாற்றப்பட்டது. இவ்வசனம் மக்கள் சிலரால் ஓதப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள் அப்படின்னு அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க. அதாவது 10 தடவைங்கிற சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு, சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு, வசனம் மாற்றப்பட்டுடுச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் 5ன்னு சொல்லி மாற்றப்பட்டுச்சு. 5 தடவை பால் குடித்தா
பால்குடி உறவு உண்டாயிடும். சரிங்களா? இப்போ அதில் இதில் ரெண்டு விதமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி சொன்னால் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதில் ஒன்று, இந்த 10 தடவை பால் குடிக்கிற உறவு இருக்கு இல்லையா, அந்த சட்டம், அந்த வசனமும் குரானில் இருந்துச்சு, சட்டமும் இருந்துச்சு. அல்ல என்ன பண்ணிட்டான்னா வசனத்தையும் போக்கிட்டான், சட்டத்தையும் போக்கிட்டான். இரண்டாவதாக 5 தடவைன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா, அந்த சட்டம் இருக்குது, ஆனால் வசனம் இல்லை. சரிங்களா? சொல்ல புரியுது இல்லை? 10 தடவை பால் குடித்தா தான் பால்குடி உறவு உண்டாகும் அப்படிங்கிற சட்டம் வசனம் குரானில் இருந்துச்சு. அந்த வசனத்தை எல்லாம் போக்கிட்டான், சட்டத்தையும் போக்கிட்டான். அதுக்கப்புறம் 10 தடவை இல்லைங்க, 5 தடவை பால் குடித்தாலே பால்குடி உறவு உண்டாயிரும் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், வசனத்தை இறக்குறான், சட்டத்தை இறக்குறான். வசனம் இல்லை, ஆனால் என்ன இருக்குது, சட்டம் இருக்குது. இது ரெண்டாவது வகை. என்னது? சட்டம் இருக்காது, எப்படி அதான் சொன்னோம்ல, வசனம் இருக்காது, சட்டம் இருக்காது. அதான் ரசூலா சொல்லுவாங்க. ஆமாம், முதல்ல இருந்துச்சு. அது முதல்ல 10 தடவை குடிச்சா என்னது, பால்குடி உறவு உண்டாகும்ன்ற வசனம் இருந்துச்சு, சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை போக்கிட்டு 5 தடவை குடிச்சா போதும், பால்குடி உறவு உண்டாயிரும் அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சுட்டான், சட்டத்தை இறக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன என்ன விளங்குது நமக்கு? ஹதீஸ் தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? வசனம் கிடையாது. ஓகே, சட்டம் இருக்குது, என்ன இல்லை, வசனம் கிடையாது. முதல்ல ஒன்று நம்ம சொன்னோம்ல, 10 தடவை குடிச்சா பால்குடி உறவு உண்டாகுங்கிற வசனம் இருந்துச்சு, சட்டம் இருந்துச்சு. அப்போ ரெண்டையுமே எல்லாம் இருந்துச்சுட்டான், போக்கிட்டான். ஓகேவா? இது வந்து ரெண்டாவது வகை. மூணாவது என்ன சொல்லி சொன்னால், சட்டம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, திலாவத்து இருக்காது. எப்படி? சட்டம் இருக்கும், குரானில் முதல்ல வசனம் இறக்கப்பட்டிருக்கும், ஆனால் அந்த வசனம் போக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வசனம் என்ன சட்டம் சொல்லுதோ அந்த சட்டம் குரானில் இல்லை, சட்டம் இருக்கும், நடைமுறை. ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. சொல்றது விளங்குதா? முதல் நல்லா கன்ஃபியூஸ் ஆக்கிடக்கூடாது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், திலாவத்து இருக்கும், சட்டம். குரானில் வசனம் இருக்கும், ஆனால் அந்த வசனத்தினுடைய சட்டம் போக்கப்பட்டிருக்கும். வேற ஒரு சட்டம் வந்து செஞ்சிருக்கும், இந்த சட்டத்தை போக்கியிருக்கும். இது ஒரு வகை. ரெண்டாவது வந்து சட்டமும் இருக்காது, வசனமும் இருக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். இப்போ மூணாவது என்ன சொல்லி சொன்னால், சட்டம் இருக்கும். முதல்ல குரான் வசனம் இறக்கப்பட்டிருக்கும், அந்த வசனம் குரானில் இருந்திருக்கும், அந்த வசனத்தை எல்லாம் நினைச்சிருப்பான், போக்கியிருப்பான். வசனத்தை தான் எல்லாம் போக்கியிருக்கானே தவிர அந்த வசனம் என்ன சட்டத்தை சொல்லுதோ அந்த சட்டம் இருக்கும். அதை யார் சொல்லியிருப்பா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு முஸ்லீமில் வந்து 3000, அதாவது இப்னு ஹிப்பானில் 306வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கு. இப்னு ஹிப்பானில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அஷ்ஷைஹு வஷ்ஷைஹத்து இதா ஸனயா ஃபர்ஜுமுஹுமா அல்பத்தா நகால மினல்லாஹி வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். என்னன்னா, அதாவது சூரத்து நூறில் ஸ்டார்டிங் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மியத்த ஜல்தா அப்படின்னு அல்லா தஆலா சொல்கிறான். அதாவது விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ, விபச்சாரம் செய்த அவர் ஆணோ பெண்ணோ விபச்சாரம் பண்ணிட்டா அவங்களுக்கு 100 கசையடி கொடுங்கன்னு அல்லா தஆலா சொல்கிறான். சரியா? சூரத்து நூல் 24 அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனத்தை அல்லா தஆலா சொல்கிறான். விபச்சாரம் செய்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணணும், 100 கசையடி கொடுக்கணும். இந்த சட்டத்தை, இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது என்ன சட்டம் விளங்குது நமக்கு? இதில் எந்த விதமான வேற கருத்து சொல்ல முடியாது. அது திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் ரெண்டு பேரையும் தான் குறிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தானே? திருமணம் ஆனவங்க விபச்சாரம் பண்ணாலும் சரி, திருமணம் ஆகாதவங்க விபச்சாரம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு என்ன செய்யணும், 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்கிற பொருள் தான் அதில் வருது. அப்படி தானே? ஆனால் முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சுன்னா, திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் இருந்துச்சு. ரஜிம், கல்லெறிந்து கொள்ளணுங்கிற சட்டம் இருந்துச்சு. இந்த வசனம் இருந்துச்சு. அதாவது அஷ்ஷைஹு வஷ்ஷைஹத்து இதா ஸனயா ஃபர்ஜுமுஹுமா அல்பத்தா நகால மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்துள்ள தண்டனையாக திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை கல்லெறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா செஞ்சான். முதல்ல இந்த வசனத்தை சொன்னான், இறங்கணும் அல்லாஹ் குர்ஆனில். ஆனால் இந்த வசனம் என்ன செய்யப்பட்டுடுச்சு? வசனம் இல்லை, வசனம் நீக்கப்பட்டுடுச்சு. ஆனால் அந்த சட்டம்
இருக்குது. இப்போ அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மியத்த ஜல்தா, சரியா? அதாவது 100 கசேடி கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா? திருமணம், அதாவது திருமணம் முடிக்காத ஆண் பெண், அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்னா, திருமணம் முடிக்காத ஆணோ பெண்ணோ விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 100 கசேடி கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கல்லறி தண்டனை கொடுத்து தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன வசனம் குர்ஆனில் இருந்துச்சு. ஆனால் சட்டம் இருக்குது. அந்த சட்டம் தான் இப்னு ஹிப்பானில் 306வது செய்தி இருக்குது. இந்த ஒன்று முஸ்லீமில் வந்து 3492வது நபி மொழியாக ஆரம்பிச்சிருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, உமர்லாவுடைய ஆட்சி காலத்தில் உமர்லா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், மிம்பர் மேடையில் இருந்து, மிம்பர் படியில் இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. அந்த உபதேசத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியிருக்கிறான். அவர்களுக்கு குர்ஆன் என்ற வேதத்தையும் அருளியிருக்கிறான். அல்லாஹ் அருளிய வேதத்தில் கல்லெறி தண்டனை ரஜம் குறித்த வசனம் இருந்தது. அதை நாங்கள் ஓதி இருக்கிறோம், அதை நாங்கள் மனனமிட்டிருக்கிறோம், அதை விளங்கியும் இருக்கிறோம், சரியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கல்லெறி தண்டனை நிறைவேற்றியுள்ளார்கள். அவர்களுக்கு பிறகு நாமும் அந்த தண்டனையை நடைமுறைப்படுத்தினோம். காலப்போக்கில் மக்களில் சிலர் இறைவேதத்தில் கல்லறி தண்டனை குறித்த வசனத்தை நாங்கள் காணவில்லை என்று கூறி இறைவன் அருளிய விதியொன்றை கைவிடுவதன் மூலம் வழி தவறி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன். உமர்லா சொல்றாங்க, சரி, மனம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து அதற்கு சாட்சி இருந்தாலோ அல்லது கர்ப்பம் ஏற்பட்டாலோ அல்லது ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தாலோ அவர்களுக்கு கல்லறி தண்டனை உண்டு என்பது இறை சட்டத்தில் உள்ளதாகும் அப்படின்னு சொல்லி உமர்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எங்கே இருக்குது? முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி நல்லா புரியுது இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கல்லறி தண்டனை உண்டு அப்படிங்கிற வசனம் எதில் இருந்துச்சு? குர்ஆனில் இருந்தது. நாங்கள் அதை ஓதி இருக்கிறோம், நாங்கள் அதை விளங்கி இருக்கிறோம், நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம், அதை நடைமுறைப்படுத்தவும் செஞ்சுருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை அல்லாஹ் நினச்சிட்டான், நீக்கிட்டான். இப்போ அப்படி ஒரு சட்டமே இல்லைன்னு சொல்லி மக்கள் சொல்லிடுவாங்களோங்கிற பயம் எனக்கு வருது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னா, உமர் வந்து குர்ஆனில் கை வச்சுட்டாருங்கிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டும் மக்கள் வைக்கலன்னு சொன்னால், நான் இந்த வசனத்தை குர்ஆனில் வச்சிருப்பேன். என்ன வசனம்? அஷ்-ஷைஹு வஷ்-ஷைஹத்து இதா ஸனயா ஃபர்ஜுமுஹுமா அல்பத்தா நக்கால மினல்லாஹ் இருக்கு இல்லையா? திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை கல்லெறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குது இல்லையா? அந்த வசனம் போக்க போட்டுடுச்சு. ஆனால் நான் எனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. என்ன எண்ணம்? போக்கப்பட்ட வசனத்தை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் இப்படி சொல்லிடுவாங்கன்னு பயம் வருது எனக்கு. அப்படி ஒரு சட்டமே கிடையாது பொதுவாக. ஏன்னா முஃபஸ்ஸிர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த வசனத்துக்கு அதாவது விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ அவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 100 கசையடி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு காட்டாமல் சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. அது திருமணம் முடித்தவங்களா இருந்தாலும் முடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அதை தான் இல்லை இதை சொல்கிறான். 100 கசையடி அவ்வளோதான், கல்லறி தண்டனைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கல்லறி தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க திருமணம் முடித்தவங்க. அப்போ திருமணம் முடித்தவங்களுக்கு கல்லறி தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்டம் வசனம் குர்ஆனில் இருந்திருக்குது. அந்த வசனத்தை தான் அல்லாஹ் தஆலா போக்கியிருக்கானே தவிர சட்டம் இருந்திருக்கு. அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிறோம், ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினாங்க, நானும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு உமர்லா சொல்கிறாங்க. சரியா? அப்படி ஒரு சட்டமே இல்லைன்னு மக்கள் சொல்லிடுவாங்களோன்னு பயம் எனக்கு இருக்குது. அப்படி ஒரு கால் அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன்? இந்த குர்ஆனுடைய வசனத்தை, அந்த வசனத்தை குர்ஆனில் நான் என்ன செஞ்சிருப்பேன்? சேர்த்திருப்பேன்னு சொல்லி உமர்லா சொல்ல செய்தியை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ 3 செய்தியை பார்த்துருக்கோம். நாசிய மன்சூகில் சொர்க்கமாட்டு, சரிங்களா? நாசிக் மன்சூங்கிறது கட்டாய கடமை, அந்த கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா தெரிஞ்சாதான் எது நாசிகு எது மன்சூக் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அது நாசிகு மன்சூக் நம்ம கற்றுக்காமல் குர்ஆனுடைய வசனங்களுக்கான விரிவுரையை நம்மளால் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அப்போ நாசிகு மன்சூக் வந்து 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 3 விதமான செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம்னா, ஒன்று என்னென்னா திலாவத் இருக்கும், குர்ஆன் வசனம் இருக்கும், அந்த வசனம் மன்சூகாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சட்டம் இருக்காது, வசனம் இருக்கும். அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்மளால் நடக்க முடியாது. அந்த வசனத்தில் உள்ள சட்டம் போக்கப்பட்டிருக்கும். அதை போக்கிய இன்னொரு வசனம் குர்ஆனில் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லி சொன்னால், சட்டம் இருக்காது, திலாவத்தும் இருக்காது. அதுக்கு தான் அந்த பால்குடி உறவு சம்பந்தமான ஒரு வசனம்.
10 தடவை பால் குடித்தா உறவு முறை உண்டாகும் அப்படிங்கிற செய்தி முதல்ல குரானில் வசனமாக இருந்துச்சு. வசனத்தையும் அல்லாஹ் போக்கிட்டான், சட்டத்தையும் அல்லாஹ் போக்கிட்டான். அடுத்தது என்ன சொல்லி சொன்னால் வசனம் இருக்கும், சட்டம் இருக்கும், வசனம் போக்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த கல்லறி தண்டனை. திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்லறி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற வசனம் குரானில் இருந்துச்சு. அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா நினச்சிட்டான், போக்கிட்டான். ஆனால் அந்த சட்டம் நடைமுறையில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, சகாபாக்கள் காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. சட்டம் இருக்கும், திலாவத்து போக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்னொரு குரான் விரிவுரையை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த விரிவுரைக்கு உண்டான அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா?